எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா நியூ டெத் விஸ்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். உங்களுக்காண்டியே தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் இறக்கிருக்கேன். இந்த படத்தை பார்க்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, ஃபுல்லா பாருங்க. வளவலன்னு பேசாம இதோட ஒன்லைனர் நான் சொல்றேன். அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டர், அவன் ஒரு நல்ல மனசுக்கார, அதை சொக்க தங்கம்னே சொல்லலாம். அப்படி ஒரு நைட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறான். அன்னைக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அந்த டயத்துல கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் வந்து உள்ள போறாங்க. உள்ள போனதுமே அதுல 2 பேர் வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்த மட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிரும் சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் இவங்க 2 பேருமே முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே கஷ்டப்படுறான். நல்லவனா இருக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் போலீஸ் கேஸும் கொடுக்குறான். ஆனா போலீஸ் கேஸ் சரியா போக மாட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுனாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம டைரக்டா படத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு நகரத்தை காமிக்கிறாங்களா, இது பேர் சிக்காகோ. இங்கேயுமே ஒரு போலீஸ் வேணும் ரொம்பவுமே ஹாஸ்பிட்டல் தேடி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்க ஒரு போலீஸ்காரனை வந்து திருடனுங்க வந்து சுட்டுட்டானுங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயுமே கொண்டு போயிட்டு டாக்டர் வேமா வாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து ஒருத்தர் வராரு பாத்தீங்களா, இவர் பேரு டாக்டர் கெர்சி. ஆக்சுவலா இவர் தான் நம்ம ஹீரோ. என்னடா ஹீரோன்னு சொல்லிட்டு கிழவனை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம தலைவன் இந்த படத்துல என்ன பண்றாங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. இப்போ டாக்டருமே போயிட்டு கழுத்துல கை வச்சு பாக்குறாரு, உயிர் இருக்குதா இல்லையாங்கிறது. ஆனா அவருக்கு உயிர் போயிருச்சு. அப்படியே அங்க உள்ள ஒரு போலீஸ்கார்ட்ட, இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு காப்பாத்த முயற்சி பண்ணணும், ஆனா ரத்தப்போக்கு அதிகமானதுனால எங்களால அவங்கள காப்பாத்த முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே இன்னொருத்தனை காப்பாத்த போய்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, இப்போ ஒரு போலீஸ்காரன் செத்து போனான் பாத்தீங்களா, இவனை சுட்டவன் தான். அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இப்ப அங்க உள்ள போலீஸ்காரனுமே கேக்குறாரு, இங்க பாருங்க ஒரு போலீஸ்காரன் கொண்டிருக்கான், அவனை போய் காப்பாத்த போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போறாரு. அப்படியே அந்த இடத்த கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நியூ டெத் விஸ்ங்கிற நம்ம படத்தோட டைட்டில் தான் போட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான், இங்க பாரு வாட்ச் ரொம்பவுமே பழசாயிருச்சு, வாட்ச் ஓட மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே விடுங்க, வேற ஒரு வாட்ச் வாங்கினா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒய்ஃப். இப்படி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டு மாடியில ரொம்பவுமே சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் கிடையாது, இவங்களோட பொண்ணு தான். அவ கத்துறதுலயே இவங்க நினைச்சுக்கிறாங்க அவ நினைச்ச காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு போல, அதான் இவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட பொண்ணுமே கிச்சனுக்கு வரா. அவளுமே வந்துட்டு ஒழுங்கா நார்மலா உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஹீரோவுமே கேட்கிறான், என்னாச்சு மேல ஒரே சவுண்டா கேட்டுச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவளுமே ரொம்பவுமே கத்தி சந்தோஷப்பட்டு, நான் நினைச்ச காலேஜ்லயே எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை 2 பேர்த்தையுமே கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே, அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பேரு லூசி, நம்ம ஹீரோவோட பொண்ணு பேரு ஜோர்டன். இப்ப இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு பிடி வாத்தியாருமே, என்ன விளாடுறீங்க, விளாட தெரியல, என்ன லூசு தனமா விளாண்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா விளாடுங்க அப்படி இப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோமே சொல்றான், பார்த்து பொறுமையா கத்து, ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ நீ மூடி நீ வேலையை படுறா சொட்ட அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றத பார்த்து நம்ம ஹீரோ கோவப்படுறான். வாயை குறைச்சி பேசு, அதிகமா பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு அந்த பிடி வாத்தியார் சும்மா இருப்பானா, என்ன பண்ணுவான், மொட்டையெல்லாம் கலக்கி விட்டுருவேன், இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்மே அப்படியே ஹீரோவை பின்னாடி இழுத்து, இங்க பாருங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பிடி வாத்தியார்ட்ட எகிரிக்கிட்டு இருக்கா இவளுமே. அப்ப அந்த பிடி வாத்தியாருமே, ஓ புரிஞ்சு நீ பயந்தொலி பயதனாதான் பொண்ணுங்களை முன்னாடி விட்டு நீ பின்னாடி போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே இடத்த காலி பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினி இவங்களோட பொண்ணு அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோர்டன் சொல்லியிருந்தல அவளுமே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ட, இங்க பாருங்க அப்பா வந்து கிரவுண்ட்ல ஒருத்தர் அடிக்க வந்தாரு, ஆனா அப்பா எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு லூசியுமே, ஆமா அடிக்க வந்தான், ஆனா நான் அடிக்க போனேன், ஜஸ்ட் மிஸ், அவன் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே சொல்றான், உங்க அப்பாவை குறைச்சி எடை போட்டீங்க, அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவன் எப்படிலாம் இருந்தான் தெரியுமா, எல்லாத்தையும் அடிப்பான், வீம்புக்குனே அடிச்சு கெட்ட பேர் வாங்குவான், அந்த மாதிரி ஒரு கிரிமினல் உங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஜோர்டன்ட்ட, இங்க பாருமா நீ வந்து கராத்தே கத்துக்கோ, அப்படின்னா தான் நீ காலேஜ்ல வந்து ஏதாவது ஒரு பாய்ஸ் வந்து வம்புழுத்தா நீ அவங்களை அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், பாதுகாப்புக்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒருத்தன் கார்ல வந்து அந்த ஒரு கார் சாவியுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொன்னேன் பாத்தீங்களா அவன்கிட்ட கொடுத்துறான். இந்த காரை கொண்டு வந்தவன் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு மெக்கானிக்கல், அதாவது காரை வாஷ் பண்றதா இருக்கட்டும், காரை மெக்கானிக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆளு. இவனுமே நம்ம ஹீரோவோட காரை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காருக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோவோட அட்ரஸ் எல்லாமே அந்த கார்ல இருக்கும். அந்த ஒரு அட்ரஸையுமே கிளிக் பண்ணி அதையுமே இவனோட போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஒரு செகண்ட் எனக்குமே புரியல, எதுக்குடா இதை போட்டோ எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இதுல இருந்து தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஹீரோவுமே கோட் ஷூட் போட்டுலாம் ரெடி ஆகிட்டு இருக்கான் பாத்தீங்களா. எதுக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிருக்காங்க. இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது லூசியுமே வந்து ஒரு கிஃப்ட் தரா. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிளாக் கலர் வாட்ச் தான். இந்த வாட்ச்லயே ஒரு முக்கியமான சீன் அந்த படத்துல வச்சிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி
மாதிரி படம் பாத்துக்கோங்க நீங்க. இப்ப அப்படியே அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து எமர்ஜென்சி, உடனே வந்து டாக்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த போனை வாங்கி பேசின நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அவங்க வீட்டுல எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்க பாருங்க நான் உடனே கிளம்பணும், அர்ஜென்ட், நம்ம நாளைக்கு கூட நம்ம பர்த்டே கொண்டாடிக்கலாம், பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க, நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போறான். இப்ப அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா ஜோர்டன் லூசி இவங்க ரெண்டு பேருமே கேக் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ ஜோர்டனுமே சொல்றா ஏமா நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிடலாம்ல, அது சர்ப்ரைஸா இருக்கும்ல, ஏன் இப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு இது வராதுல, அதனால என் கையால நான் வந்து ஒரு கேக் செய்ய போறேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு அவங்களுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது லூசியுமே ஜோர்டன் என்னோட டேப்பை காணும், நீ மேல இருந்தா 8 வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே மம்மி வெயிட் பண்ணுங்க நான் 8 வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே மேல போயிடுறா. இப்ப புக்கை ஓபன் பண்ணி இவளுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த புக்கோட பேப்பர் எல்லாம் பறக்குது. என்னடா பேப்பர் பறக்குதுன்னு பார்த்தோம்னா ஜன்னல் ஓபன்ல இருக்குது. அப்ப அவளதான் யோசிக்கிறா ஜன்னல் லாக் பண்ணிட்டு தானே வந்தோம், எப்படி ஓபன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே என்னடா வீட்டுக்குள்ள விசித்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் பாக்குறா. அப்போ இவளுக்கு சைடுல ஒருத்தன் முகமுடிக்காரன் பயங்கரமா நின்னுகிட்டு இருக்கான் கொடூரமா. ஆனா இதை இவ பார்க்காமயே போயிடறா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள நடந்த காலடி தடம் இருக்குது, அது சகதியா இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறா. ஜோர்டன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேமா கீழே வா அப்படின்னு சொல்லும் போது இந்த வந்துட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துகிட்டு இருக்கா. அப்படி வரும்போது இவளுக்கு பின்னாடி ரெஸ்ட் ரூம்குள்ள நின்றுட்டு இருக்கிறது. அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ள உள்ள கண்ணாடியில வந்து அவனோட ஃபேஸ் தெரியுது. ஆனா இதையுமே பார்க்காம இப்படி போய்கிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒருத்தன் வந்து ஜோர்டன் வாயிலேயே கைய வச்சு மூடிடுறான். இப்ப இவளுமே கத்துன்னு கத்துறத பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவுமே பயந்து போயிட்டு கிச்சன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம போன் எடுத்துட்டு கால் பண்ண போறா. அப்படி கால் பண்ண போகும்போது இங்க பாரு யாருக்கும் கால் பண்ண கூடாது, நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போற வரைக்கும் யாருக்காவது கால் பண்ண நினைச்சுக்கோ, உன்னை இங்கேயே சுட்டு கொன்னுட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூசி இருக்கா பாத்தீங்களா, அவளையுமே வந்து இந்த வீட்டுக்குள்ள நகை எங்க இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எங்கிட்ட எடுத்துக்கொடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க. அவளையுமே மேல கூட்டி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதுல உள்ள ஒரு திருடனையுமே ஜோர்டனை வந்து தப்பு தப்பா கைய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி வைக்கிறத பார்த்தா இன்னொருத்தனுமே இங்க பாரு நீ தடவுறதுக்கு இங்க வரல, திருடுறதுக்கு மட்டும் தான் வந்தோம், அந்த வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரி ஆகாத போகாத வேலையை பார்த்தோன்னா நானே உன்னை சுட்டு கொண்டுருவேன், இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே ஒரு சேர்ல உட்கார வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் கயிறு தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப தப்பு தப்பா கைய வச்சான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே இங்க பாரு கயிறு இங்க தேடுனா கிடைக்காது, வெளியே போய் தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுட்டு ஜோர்டனுக்குமே வந்து பாலியல் தொந்தரவு இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல அந்த கயிறு தேடுனான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே உள்ள வந்துடுறான். இன்னொரு பக்கம் மேல இருக்கா பாத்தீங்கன்னா நம்ம லூசி, அவளுக்குமே அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு மறந்து போயிட்டு ரொம்பவுமே திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கயிறு தேடுனவனுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு நீ திருந்த மாட்டியாடா, ஏன்டா அந்த பொண்ணை பிடிச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் வேலையை பாருன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான்டா நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஜோர்டன் இருக்கா பாத்தீங்களா, அவளுமே பக்கத்துல உள்ள ஒரு கத்தியை எடுத்து அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தான் பாத்தீங்களா, அவனோட முகத்திலேயே ஒரு கீரலை போட்டுறா. இன்னொருத்தனை குத்தலான்னு போகும்போது அவன் வந்து இவளை பிடிச்சுக்கிறான். இந்த நேரத்துல வீட்டுக்கு மேல இருந்த லூசியும் இன்னொரு திருடனும் உள்ள வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவ என் முகத்திலேயே கூட போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க போடுறா, அவன் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூசி இருக்கால அவளுமே பக்கத்துல இருந்த சுடுதண்ணியை எடுத்து இன்னொருத்தையும் மூஞ்சிலேயே ஊத்திடுறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இவங்களை அடிச்சு போட்டு எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த வீட க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. டப்பு டப்புன்னு சுடுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இப்ப இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலோட மைக்ல வந்து கேக்குது, இங்க பாருங்க ரெண்டு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, ரெண்டு பேருமே உமன் தான், ஒரு பொண்ணுக்கு 17 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 43 வயசு, ஒரு பொண்ணுக்கு கண்ணுல அடிபட்டிருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு நெஞ்சில வந்து கன் சூட் பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே டவுட் ஆகி போயிருது. ஐயோ இது என்னோட ஒய்ஃபும் என்னோட பொண்ணோட ஏஜ் தானா, இந்த ஏஜ் இங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இவருக்கு டவுட் ஆயிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பி அப்படியே நடந்து போய் பாக்குறான். அப்போ அங்க உள்ள ஒரு டாக்டர், அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், இல்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே உள்ள போறான். அப்போ அங்க உள்ள நர்ஸுமே இங்க பாருங்க உங்க பொண்ணு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டி போயாச்சு, உங்க மனைவி வந்து அங்க ரூம்ல இருக்காங்க, நீங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே அங்க போய் பாக்குறான். ஆக்சுவலா அவ எப்பவோ இறந்து போயிட்டா, ஏன்னா அவளை நெஞ்சிலேயே சுட்டுருக்காங்க, அதனால அவ இறந்து போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வருத்தப்பட்டு இங்க பாரு மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டுட்டு இங்க வந்திருக்க கூடாது, இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோ வந்து போலீஸ் கேஸ் கொடுத்திருக்கான், யாரு திருடுனா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அங்க உள்ள போலீஸ்காரங்களுமே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோமே சொல்றான், இங்க பாருங்க என் பொண்ணோட பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், என் பொண்ணோட பெர்த் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி $2000 இருக்கட்டும், ரெண்டு வாட்சியுமே என்னோட மனைவி எனக்கு கிஃப்டா கொடுத்தது, அதுல ஒன்னு பிளாக், இன்னொரு கலர் எனக்கு சரியா ஞாபகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே விடுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள பிடிச்சிடுறோம், ஏன்னா இது மாதிரி சம்பவம் என்னோட வீட்லயே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரனுமே சொல்றான். இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சும்மா இருப்பானா, என்னது உங்க வீட்டுல நடந்துச்சு, அப்ப எத்தனை கொலை தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அதுக்கு அங்க உள்ள ஒரு போலீஸ்காரியுமே இங்க பாருங்க ரீசெண்டா ஒரு ராபரி நடந்திருக்குது, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் கிடையாது,
கிடையாது, ஒரு 9 மாசமா 6 ராபரி இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே ரொம்பவுமே ஆக்ரோஷமாயிரான். என்ன இப்படி நடந்திருக்குது, போலீஸ்காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது, நீங்க கோவப்படுறது எல்லாமே கரெக்ட். ஆனா இத பத்தி மக்கள் ஏதாவது ஒண்ணு சொன்னா தான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். நாங்களும் தேடி கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கோம். மக்களோட உதவி இல்லாம இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்றான். நீங்க பயப்படாதீங்க, நாங்க வேகமாவே கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு நர்ஸ் வந்து, டாக்டர் உங்க பொண்ணு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துருச்சு, நீங்க பார்க்கலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவுமே ஜோர்டனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இங்க பாரு நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், நீ பயப்படாத, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, உங்க அம்மா வந்து லாஸ்ட் இறுதி சடங்கு பண்ணிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு, எனக்காண்டி வெயிட் பண்ணு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்றான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோட மனைவி லூசி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு இறுதி சடங்குமே பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லூசியோட டாடி, அதாவது நம்ம ஹீரோவோட மாமனார் தான், அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு முன்னாடி என் பொண்ணு போயிட்டா பாரு, ஃபர்ஸ்ட் என் மனைவி என்னை விட்டுட்டு போனா, இப்போ என் பொண்ணு, எல்லாம் ஒரு நாள் போக வேண்டியது தானே, இதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்ப வீட்டுக்கு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட மாமனாருமே என்னாச்சு, எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தெரியல, ஒரு வெள்ளை வேன்ல ஒரு 3 பேர் இறங்கி வீட்டுக்குள்ள போனாங்களாம், அது பக்கத்து வீட்டுல பார்த்தாங்கிற மாதிரி மட்டும் தான் என்ன சொன்னாங்க, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு நம்ம ஹீரோட மாமனார் காரை நிப்பாட்டிட்டு அவனுமே கீழே இறங்கி போய் ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம டப்புன்னு காருக்குள்ள வந்து காரை எடுத்துட்டு ரொம்பவுமே வேகமா போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, இந்த பைத்தியக்காரங்க வந்துட்டானுங்க, இவங்க வேட்டைக்காரங்க, இவங்களை கொன்னாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்த துப்பாக்கி எடுத்து விறுவிறுன்னு கார்ல இருந்து இறங்கி அந்த வேட்டைக்காரங்களை பார்த்து மானாங்கனிக்கு சுட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இப்படி சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோக்கு. அதை சுட்டு முடிச்சதுமே பாவம் இந்த மானெல்லாம் இப்படி கொன்னு போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ மருமகனே, எல்லாத்துக்கும் போலீஸ வந்து நம்ம எதிர்பார்த்தோம் நினைச்சுக்கோங்க, நம்ம பால் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க, அரசாங்கம் கண்டுபிடிக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் ஒவ்வொரு உயிரா பறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம தான் இந்த களத்துல இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஹீரோவுமே ஜோர்டனை பார்க்க உள்ள வரும்போது உள்ள ஒருத்தி உட்காந்துருக்கா. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோர்டனோட ஃப்ரெண்டு தான். அவளுமே வந்து ஜோர்டனுக்கு ஏதோ படிச்சு காமிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஜோர்டன் வந்து கோமாக்கு போயிட்டா. இப்ப உள்ள வந்த நம்ம ஹீரோவுமே, ஹே நீ எப்படி இங்க வந்த, என்னாச்சு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கேன் டேடி, நான் நர்ஸ்ட கேட்டு தான் உள்ள வந்தேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கிடையாது எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, என்ன ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல செமஸ்டர் வருது இல்ல டேடி, அதனால வந்து அவளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருந்தா கண்டிப்பா மூளையில ஏறும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா சரி, நீ இவளுக்கு பாதுகாப்புக்கு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுமே சைக்காலஜி டாக்டர். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னாச்சு இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு இப்ப சரியா தூக்க வர மாட்டுது, ரொம்ப நேரம் டிவி பாக்குறேன், ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்கேன், என்னோட ஒய்ஃபோட ஞாபகமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்படிலாம் ஏதாவது ஒரு பிரஷர், ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுல நான் ரொம்ப எங்க அப்பா கூட எங்க வீட்டுல இருந்ததை விட ட்ரெயின்ல அதிகமா சுத்துனது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி 2 பேருமே கான்வர்சேஷன் அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்குது. இப்ப அப்படியே அடுத்த நாள் அந்த போலீஸ்ட கால் பண்ணி விசாரிக்கிறான். ஆனா எந்த பதிலும் கிடைச்ச மாதிரி கிடையாது. இன்னொரு பக்கம் என் பொண்ணையாவது எப்படியாவது உயிரோட கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ஜோர்டனுக்கு புக் ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இதுவே இவனுக்கு ரொம்பவுமே ஞாபகம் இருக்கிறனால இதை எப்படியாவது மறப்போன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டும் விளாண்டுகிட்டு இருக்கான். அதை தாண்டி நியூஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கு நிறைய பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் மனைவி செத்துட்டா, அதுக்கு நான் தான் காரணம், அது மட்டும் இல்லாம என் பொண்ணை வந்து நல்லாவும் பார்த்துக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரெயின்ல உட்காந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். இப்ப திரும்பவும் போலீஸ் கால் பண்ணிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அதுக்கும் சரியா பதில் சொல்ற மாதிரி கிடையாது. இப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ பல இது வந்து யோசித்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா செத்து போனது அவனோட ஒய்ஃப் அப்படிங்கும் போது நிறைய யோசித்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த சைக்காலஜி டாக்டரும் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து, அதாவது நம்ம ஹீரோட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவுமே போலீஸ்ட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போறான். அங்க போயிட்டு இங்க பாருங்க டிடெக்டிவ் ரெயின்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கிடையாது, என்ன அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து இந்த டிடெக்டிவ் ரெயின்ஸுமே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவரை உள்ள விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்ததும் அங்க ஒரு நோட்டீஸ் போர்டுல நிறைய நோட்டீஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு போலீஸ்காரனுமே என்னாச்சு இவ்வளவு உத்து பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல இவ்வளவு நோட்டீஸ் ஒட்டி இருக்கே, இந்த கேஸ் எதுவுமே முடியலையா, இன்னும் ஓபன்ல தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா இன்னும் ஓபன்ல தான் இருக்குது, இந்த கேஸை விசாரிக்கணும்னா மக்கள் ஏதாவது ஒத்துழைக்கணும்ல, மக்கள் யாரு கொன்னாங்கன்னு தெரியுது, ஆனா மக்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த கேஸை பாரு, இதுல உள்ள ஒவ்வொரு கேஸுமே வித்தியாசமா இருக்கும். ஒருத்தன் சோசியல் மீடியால தன்னை தப்பா போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவனை சுட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, இதை விட இன்னும் சூப்பரான கேஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பார்ட்டில ஒருத்தன் 14 பேர்த்த கொண்டு இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் நடந்திருக்குது. ஆனா இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்க சொல்ற, மக்களோட சப்போர்ட் கொஞ்சமாவது இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நீ எதுக்கும் பயப்படாத, உன்னோட கேஸை வேகமாவே கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விசாரிச்சு முடிச்சு நம்ம ஹீரோவுமே அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு
ஒரு பொண்ணை ஒரு 2 பேரு பயங்கரமா வந்து பாலியல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே ஹே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து அவங்க 2 பேருமே இந்தா பாடுறா வந்துட்டாரா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோவை புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறாங்க. நீ என்ன ஹீரோவா, நாங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா மூடின்னு போடா சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. இப்ப நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நானும் கத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே யூடியூப்ல துப்பாக்கி விற்பாங்க பாத்தீங்களா, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ஒரு ஷாப்புக்குமே போயிடுறான். அப்போ அங்கேயுமே ஒரு பொண்ணு வந்து இங்க பாருங்க என்னோட பேரு பெத்தனி, இது என்னோட கடை தான், உங்களுக்கு என்ன கன்னு வேணுமோ சொல்லுங்க நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை பத்தி நிறைய எக்ஸ்பிளைனும் அவ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுமே கேட்கிறான் சரி எனக்கு அதெல்லாம் ஓகே, இப்போ இந்த கண்ணுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேட் வேணும், லைசன்ஸ் ஏதாவது போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, லைசன்ஸ் போடுறதுல இருந்து எல்லாத்தையுமே நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுமே சரி ஓகே இந்த கன்னெல்லாம் இன்னொரு நாள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்குமே ஒரு திருடன் அடிபட்டான்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டி வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கண்ணுக்கு வந்து கீழே விழுகுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே கண்ணை லைட்டா உள்ள தள்ளி விட்டுறான். அவளதான் நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் கன் எடுத்து எப்படி கண்ணுல விளாடுறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கன் எடுத்து இவன் வயித்துல சொருகிட்டு இவனுமே போயிடுறான். இப்போ அன்னைக்கு நைட்டு இவன் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல சுட்டு பாக்குறான். ஆனா இது வந்து அவ்வளவு வேல்யூ இல்லாத கண்ணுனால அந்த கண்ணுல உள்ள புல்லட்டுமே சுட்டதும் போயிட்டு ரிட்டன் இவன் பக்கமே வருது. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான். நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து ஒவ்வொரு கண்ணையும் பிரிச்சு மாற்றுறது எப்படிங்கறதெல்லாம் பாக்குறான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை கத்துக்கிறான். இவன் ஒவ்வொரு நாளும் இப்படியே ட்ரை பண்ணி கண்ணு ஷூட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகுறான். இவன் கண்ணு ஷூட் பண்ணும்போது ஒண்ணு கூட மிஸ் ஆக மாட்டுது. நம்ம ஹீரோவுமே அவனோட பொண்ணை வந்து பார்க்க வரான். அப்படி பார்க்க வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வந்து அங்கதான் இருக்கான். அவனுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்றான் இவ எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் நாளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பொண்ணு என்னடா பண்ணா, ஏன்டா தப்பு பண்ணவே வெளியே இருக்கான், என் பொண்ணுக்கு கை விலங்கு போட்டு இப்படி படுக்க வச்சிருக்கான் இல்லடா, இவனுங்க எல்லாம் கையில கிடைச்சாங்க நட் ரோட்ல நிக்க வச்சு வெட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி வெறியில சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு முடிவு எடுக்கிறான். இதுக்கு போலீஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம தான் அரசாங்கத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியை கையில எடுத்துட்டு ஒரு குள்ளா வச்ச பணியுமே போட்டு அவனுமே மெல்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி அங்க போகும்போது தூரத்துல யாரோ ராபரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுங்களுமே நம்ம ஹீரோவை பார்த்து டப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பயந்து போய் கீழே விழுந்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவன் கன் எடுத்து பொட்டுன்னு சுடுறான். சுட்டதுல அந்த காரை ஓட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த டிரைவர் மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்து ஒரு சில பேர் செத்து போயிடுறானுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும். இப்போ நம்ம ஹீரோ இப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையிலயும் ஒரு புல்லட் பட்டுருது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவுமே ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அந்த கார்ல வந்தாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரே ஒருத்தன் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறான். அவனுமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல வரான். இதை பார்த்த நம்ம ஹீரோ பொறுமையா வெயிட் பண்ணி அவன் பக்கத்துல வந்ததும் தலையோட போட்டுறான் டப்புன்னு. இப்போ எழுந்து அவனையுமே பொட்டுன்னு சுட்டுட்டு அப்படியே காரு பக்கமா போறான். ஆல்ரெடி அந்த கார்ல கடத்தப்பட்ட பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே ரொம்பவுமே பயந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு இங்க பாருமா உனக்கு ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ காப்பாத்தப்பட்டுட்ட, நீ இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அந்த காரு பக்கத்துல போனதும் அந்த காரு டிரைவர்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த கார் கொள்ளையடிச்சவன் அவனுமே செத்து போயிடுறான். அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அவன் போட்டிருந்த டி ஷர்ட்டையுமே கழட்டி அங்க உள்ள குப்பை தொட்டில போட்டுட்டு அப்படியே செவரேறி குதிச்சு எப்படியே ஒரு வழியா வீட்டுக்கு வந்துறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ டாக்டரா இருந்தனால பெஸ்ட் ஆகி போச்சு. அதாவது அவனோட கையில காயம் பட்டுருந்துச்சு பாத்தீங்களா, அது அவனே சரி பண்ணி அவனே வந்து மெடிசன் போட்டுக்கிறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க குடும்பத்துல செத்ததா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ராபரி பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ள நிறைய இது வந்து போய்கிட்டு இருக்குது. இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த காரு கிட்ட இருந்து ஒருத்தி தப்பிச்சிருப்பா பாத்தீங்களா, அவட்ட தான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அவங்க வந்து கொலைகாரங்க கிடையாது, என்ன காப்பாத்தின தெய்வம் அது, அவரு மட்டும் இல்லனா யாரும் என்ன கடத்திட்டு போயிருப்பாங்க, என்ன கற்பழிச்சிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, என்கிட்ட இருந்து நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க, அவர் உத்தமே வல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இன்னொருத்தி வீடியோ எடுத்தா பாத்தீங்களா, அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அவங்க குல்லா போட்டிருந்தாங்க, ஆனா அவங்க முகம் சரியா அடையாளம் தெரியல, ஆனா அவர் நல்லது பண்ணிருக்காரா கெட்டது பண்ணிருக்காரான்னு கேட்டா நல்லதான் பண்ணிருக்காரு, அவர்னாலதான் இப்போ ஒரு பொண்ணு உயிர் பொழைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அங்க சொன்னதா இவளும் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே ரொம்ப கிளியரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சுடும் போது அவன் கையில ஒரு புல்லட் பட்டிருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு அப்போ அங்க உள்ள ஒரு போலீஸ்காரிட்டியுமே இங்க பாரு அவனுக்கு சரியா சுட கூட தெரியல, அவனோட புல்லட்டே அவன் கையை தொலைச்சிருக்குது பாரு, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றா, இவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு போலீஸ்காரருமே அந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க பாருமா இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளயும் அதெல்லாம் நான் எப்பவோ போஸ்ட் பண்ணிட்டேன், லைக்கும் வியூஸும் மில்லியன் கணக்குல போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கிழிஞ்சது போ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிறாரு. அன்னைக்கு நைட்டு நியூஸ்ல இந்த மாதிரி பரபரப்பா பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ
ஹீரோ வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வீடியோவுமே நம்ம ஹீரோ பாக்குறான். போச்சுடா, இதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வேற போட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனா அவ்வளவா மூஞ்சில எந்த ஒரு பயமும் தெரியல, நார்மலா இருக்கான். இப்ப அடுத்த நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த ரேடியோ நியூஸ்லயுமே சொல்றாங்க, இங்க பாருங்க நம்ம நாட்டுக்கு ஒரு உத்தம வில்லன் கிடைச்சிட்டான். ஏன்னா இவ்வளவு நாள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிகள் கூட்டத்தை அடக்கிட்டான் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வரும்போதா இருக்கட்டும், அந்த கையில அடிபட்டுச்சு பாத்தீங்களா, அந்த கையையுமே மறைச்சுக்கிறான். இப்படி ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு குட்டி பையன் தான் பேஷண்ட், வேற யாரும் கிடையாது. அவனையுமே யாரோ கண்ணுல ஷூட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே என்னாச்சு, யாராவது கண்ணுல ஷூட் பண்ணும்போது ஊடல போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ அந்த ஒரு குட்டி பையனுமே கிடையாது, என்ன ஒரு ஐஸ்கிரீம் மேன் தான் ஷூட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கிளியரா சொல்றே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் மேன் இருப்பான், அவன் ஒரு பொட்டணத்தை கொடுப்பான், அதை நாங்க வாங்கலனா எங்களை ஸ்கூலுக்கு போக விட மாட்டான். அப்படி ஒரு நாள் நான் வாங்காத போது என்ன ஷூட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்க கட் பண்ணோம்னா அடுத்த சீன் நம்ம ஹீரோ ஒரு கருப்பு குல்லா டி-ஷர்ட்டை போட்டு அந்த ஐஸ்கிரீம் மேன் இருக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் பக்கத்திலே போயிட்டு இங்க நீ தான் ஐஸ்கிரீம் மேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாடா நான் தான்டா, என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுமே கண்ணெடுத்து ரெடியா இருக்கான். நான் தான்டா உன்னை அழிக்க வந்த யமன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே ஒரு துப்பாக்கி எடுத்து பட்டு 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 நெஞ்சிலே சுடுவான் பாத்தீங்களா, அதெல்லாம் வேற ரகமா இருக்கும். சுட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே போயிருவான். இப்ப அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு என்னாச்சு, யார் சுட்டுருப்பா, திரும்பவும் அந்த உத்தம வில்லன் தான் சுட்டானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இதை பார்த்த அந்த குட்டி பசங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே லெஃப்ட் ஹேண்ட் கையில அப்படியே டப்பு டப்புன்னு சுட்டு லாண்டுகிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த போலீஸ்காரனுமே அந்த ஒரு வீடியோ எடுத்து பாக்குறான். இங்க பாரு, இவனும் லெஃப்ட் ஹேண்ட், அந்த சின்ன பையங்களும் இதை நேர்ல பாத்துருக்காங்க, அவங்களும் லெஃப்ட் ஹேண்ட்ல சுட்டு லாண்டுகிட்டு இருக்கானுங்க. அப்போ கண்டிப்பா இந்த விஷயம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவன் தான் கண்டிப்பா இந்த இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ உத்தம வில்லன் சொல்லிட்டு பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு யாரையோ சுட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சின்னு நம்ம ஹீரோவுமே ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போய் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா செத்து போனது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ காரை மெக்கானிக் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ஒருத்தர் எடுத்து போயிருப்பான் பாத்தீங்களா, அவன் தான், அதாவது போட்டோ கூட எடுத்திருப்பான்ல அட்ரஸ், அவன் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இவனுக்கான மெடிசனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எல்லா டாக்டரும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே அவன் உயிர் போயிருது. இப்ப நம்ம ஹீரோவுமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு வாட்ச் சரியாவே ஓட மாட்டேதுன்னு சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அந்த வாட்ச் இவன் கட்டியிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே டவுட் வந்துருது. இப்போ இவனை கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா ஒரு ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ்ல இவனோட சட்டை எல்லாமே கிடக்குது. அந்த சட்டையில இருந்து இவனோட போனை எடுத்துக்கிட்டு இவன் பக்கத்துல அந்த போன்ல இவனோட கையை வச்சு பிங்கர் பிரிண்ட்டும் வச்சு ஓபன் பண்ணிடுறான். ரெண்டாவது அந்த வாட்சையும் கழட்டி இவன் பைக்குல வச்சு டாக்டருக்கு தனி ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு இவனுமே அந்த போன்ல இமேஜ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோவோட கார்ல அட்ரஸ் போட்டோ எடுத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த இமேஜ் இருக்குது. இதை பார்த்தது இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிருச்சு, நீங்க தான் என் ஃபேமிலியை கொண்டவங்களடா அப்படின்ட்டு. இப்ப அவனே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஸ்டார்டிங்ல கூட்டு போயிருப்பான் பாத்தீங்களா, அந்த விசிட்டிங் கார்டையுமே செர்ச் பண்ணி பாக்குறான். அந்த அட்ரஸும் இவனுக்கு கிடைக்குது, அந்த விசிட்டிங் கார்டுல உள்ள அட்ரஸும். இப்போ எல்லா டீடைல்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம இந்த இடத்தை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கதவை திறக்கிறான். கதவை திறந்த அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் டப்புன்னு முன்னாடி நிக்கிறான். இதை பார்த்து ரெண்டு பேருமே மிரண்டு போயிடறானுங்க. ஐயோ நீ தானா, ஏன்டா இப்படி பெருமூச்சோட வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோவை இங்க பாரு நம்ம இன்னைக்கு நைட்டு சாப்பிடுறதுக்காக வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல வாய்ப்பே கிடையாது, என்னால வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். இதை பார்த்த அவனுமே அவன் கையில இருந்த ஒரு 2000 ரூபாய் கையில வச்சிருக்கான், அந்த ஒரு காசையுமே நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறான். இங்க பாரு ஆல்ரெடி உன்கிட்ட வாங்கியிருந்தல அந்த காசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்போ வாங்கியிருப்பான் போல அந்த காசை கொடுக்குறான். கொடுத்ததும் நம்ம ஹீரோவோட கையை பார்த்து என்னாச்சு கையில காயெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிருது. சரி ஓகே நான் இருந்து கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுமே ஒரு குப்பை தொட்டில குள்ளா வச்ச கருப்பு கலர் டீ-ஷர்ட் கிடக்குது, அதையுமே எடுத்துட்டு திரும்பவும் பழையபடிக்கு கிளம்பிடுறான். இவன் எங்க கிளம்புறானா அந்த விசிட்டிங் கார்டுல உள்ள ஒரு அட்ரஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு தான் போறான். அது ஒரு கடை. இப்ப நம்ம ஹீரோ அங்க போனதுமே இங்க பாருங்க என்ன மிகல் அனுப்புனா, அதாவது கையில கூட எம்ஜின் பச்சை குத்திருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் அனுப்புனா. இங்க வந்தா என் பொண்டாட்டிக்கு நிறைய கிஃப்ட் வாங்கலாம்னு சொன்னா, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கிளம்பி இருப்பான். அவனை வெளியே பத்தி விட்டுட்டு இவனுமே அவனை உத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வான் பாத்தீங்களா, அந்த ஒரு பேப்பர் மாதிரி தெரியுது அவன் உடம்புல. இதையுமே பார்த்து வச்சுக்கிறான். பார்த்து வச்சதுக்கு அப்புறம் அங்க ஃபிஷ்னு ஒருத்தனுக்கு கால் பண்ணி இங்க பாரு உன்னை தேடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், எனக்கு தெரிஞ்சு நீங்க கொலை பண்ணீங்களா, அவன் தான் நினைக்கிறேன், நீ வேமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு என்ன மாதிரி கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு எதுனாலும் எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவனுமே கீழே குனிஞ்சு கிஃப்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கன் எடுக்கிறான். இத கண்ணாடியில பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ள ஊசி எடுத்து கையிலேயே குத்தி கண்ணை கீழே போடுறான் மயிறு அப்படின்னு சொல்லி, என் பொண்டாட்டி ஏன்டா கொண்டீங்க, எங்க வீட்டுல இருந்து திருடின பொருட்கள்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பொருட்களை காமிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கண்ணு வச்சு அவனையுமே கூட்டி போறான். இங்க பாரு இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஃபிஷ்னு ஒருத்தனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நீ எனக்கு என் வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சதை
எங்கன்னு சொல்லணும், இப்ப சொல்லனா உன் தலை சதறிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் தலையில கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனும் சொல்ற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. எப்படியோ ஒரு வழியா பக்கத்துல உள்ள லாக்கர்லயுமே ஹீரோவோட பொருள் எல்லாமே இருக்குது, அதையுமே எடுத்துறான். இதோட வேல்யூல உனக்கு என்னடா தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வீட்டுல கொள்ளையடிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் வந்துடுறான். வந்ததுமே நம்ம ஹீரோ சுட பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ குனிஞ்சிடறான். குனிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த கடையில ஒருத்தர் தான் பாத்தீங்களா, தலையோட போட்டுறான் அவனை பொட்டுன்னு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு புல்லட் காலி ஆயிருது. இப்ப புல்லட் லோடு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன் சுட்டுக்கிட்டு இருக்கான் மானாங்கனிக்க. அந்த ஒரு லூசு பையன் நம்ம ஹீரோ சுடுற அவசரத்துல அங்க உள்ள பிளட் வலிக்கு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு எப்படியோ ஒரு வழி அங்கிருந்து தப்பிச்சு போனா. ஆனா நம்ம ஹீரோ அங்க உள்ள கேமரால பார்த்து நம்ம ஹீரோவுமே சுட்டு அவனையுமே வந்து கீழே தள்ளி விட்டுறான். இங்க பாரு, என் வீட்டுல யாரா வந்து கொள்ளையடிச்சது, என் பொண்டாட்டி யாரா கொன்னது, யாரா இன்னும் யாரா உயிரோட இருக்கா சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இத பார்த்து அவனுமே இங்க பாரு என்ன விட்டு நான் எதுவுமே பண்ணல, ஜோனு ஒருத்தவன் தான் பண்ணான், அவன் மெக்கானிக் ஷாப்ல இருப்பான், அவனை தேடி போ, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே எத்தி விட்டுறான். நம்ம ஹீரோ பயத்துல ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண புல்லட் எங்க போய் விழுகுதுன்னா அங்க மேல ஒரு பெரிய இரும்பு பந்து மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல போய் அடிச்சிருது. அடிச்சதுமே அந்த பந்து உருண்டு வருது. இன்னொரு பக்கம் இவன் நம்ம ஹீரோவை சுடலான்னு போகும்போது அந்த பந்து நல்ல சமயத்துல அந்த கொள்ளையடிச்ச பாத்தீங்களா அவன் மண்டலே விழுந்து அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுருது அந்த பந்து. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோட்ட கொள்ளையடிச்சிருப்பான் பாத்தீங்களா ஒரு ரிங்கு, அந்த ரிங்கு கீழே விழுந்து கிடக்கும். ஆனா இதை பார்க்காம நம்ம ஹீரோ போயிருவான். இப்போ நம்ம ஹீரோவோட பொருள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து அதையுமே ஓபன் பண்ணி பாக்குறான் யூடியூப்லாம் பார்த்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் வந்து சரி கிடையாது, அவன் தான் கொல்றான், அவன் தீவிரவாதி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோவை தேடி அந்த போலீஸ்காரங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா ரைன்ஸ், அவனுமே வந்துடுறான். அதாவது அவங்க கூட இன்னொரு போலீஸ்காரையும் வரா. இங்க பாருங்க எங்களுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்குது, இப்ப ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு துப்பாக்கி சுடுதல்ல அங்க உங்களோட ரிங்கு கிடைச்சிருக்குது, ஆனா அங்க உள்ளவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இப்ப சுட்டவன் காணும் எங்க போனான்னு தெரியல, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருந்த எவிடன்ஸ்க்கு இது கிடைச்சிருக்குது, நம்பிக்கை மட்டும் வைங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பேசினா போனான் அப்படின்ற மாதிரி போயிட்டான். வேற யாரு போலீஸ்காரங்க தான் சொல்றேன். இப்படி அன்னைக்கு நைட்டு அந்த ஜோவோட மெக்கானிக் ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அதை தேடி போறான். நம்ம ஹீரோவுமே அந்த மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல அது உள்ள போயிட்டு அவனுமே குனிஞ்சு பாக்குறான். ஒரு கார் கடியில ஒருத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் ஜோ. இந்த ஜோ வேற யாரும் கிடையாதுங்க, திருட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணான் பாத்தீங்களா, அவன் தான் இவன். ஏன்னா கண்ணத்துல கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடையுமே நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் போட்டிருப்பா. இப்ப நான் தான் ஜோ, என்னங்கிற கடை லாக் பண்ணியாச்சு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அங்க ஒரு பெரிய ஸ்பேனர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதையுமே எடுத்து இவன் காலை விரிச்சிருப்பான் பாத்தீங்களா, அப்போ காலுக்கு நடுவுல பயங்கரமான அடி ஒரு அடி அடிப்பான். அடிச்ச அடியில இளநீ ரெண்டும் உடஞ்சி தண்ணி எல்லாம் வெளியே போயிரும். இப்போ அவனையுமே நல்லா கெட்டி வச்சதுக்கு அப்புறம் முழிச்சிருவான். முழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜோவோட காலையுமே வெட்டி அதுல ஒரு ஜெல்லு மாதிரி நம்ம ஹீரோ ஊத்துறான். ஊத்துனதுக்கு அப்புறம் இங்க பாரு, இது உள்ள போக போக உனக்கு ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்குது, என் வீட்டுல யாரு வந்து கொள்ளையடிச்சது, என் வீட்டுல என்னோட மனைவியை கொன்னது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சத்தியமா எனக்கு தெரியாது என்ன விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சொல்லலன்னா உன்னை இங்கேயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறான். சரி சரி சொல்லிடுறேன், என்ன எதுவும் பண்ணாத, சவுத் சைட்ல இருந்து நாக்ஸ்னு ஒருத்தன் வந்தான், அவன் தான் வந்து எல்லாத்தையும் கொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அவன் எங்க இருப்பான் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் எங்க இருப்பான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா உன்னை தேடி அவனே வருவான், நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வெயிட் பண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்புறான். எனக்கு கொன்றாத விட்டு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ஒரு செயினை பிடிச்சு இழுப்பான் பாருங்க. இழுத்த செகண்ட்ல அந்த கார் அவன் தலையிலே விழுந்து சுக்குநூறு ஆயிடுவான், பிதிங்கி சட்னி ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுட்ட வந்துட்டு இங்க பாருங்க உத்தமனு ஒருத்தன் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்கால, அவன் வந்து லெஃப்ட் ஹேண்டு, ஏன்னா நீங்களும் லெஃப்ட் ஹேண்டு பாத்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரங்களுமே வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ மட்டும் லெஃப்ட் ஹேண்டு கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் லெஃப்ட் ஹேண்டு தான், அதாவது லெஃப்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனா எடுக்கவே மாட்டான், அவாய்ட் பண்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அவனோட வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள போகும்போது தான் தெரியுது அங்க நிறைய புல்லட் துப்பாக்கி எல்லாமே இருக்குது. இதை பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது, அது வேற யாரும் கிடையாது, அந்த சவுத் சைட்ல இருந்து நாக்ஸ்னு சொன்னா பாத்தீங்களா அவன் தான். இங்க பாரு உனக்கு நான் தானே வேணும், நான் சொல்ற அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். இப்ப ரெண்டாவது நம்ம ஹீரோ எங்க போறான், அவன் சொல்ற அட்ரஸ்க்கு தான் போறான். அங்கேயுமே பயங்கரமா பார்ட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த நாக்ஸ்ங்கிறவனுக்கு கால் பண்றான், ஆனா போனை எடுக்க மாட்டான். இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள அந்த நாக்ஸ் வந்து பயங்கரமா ஷூட் பண்றான். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறான். ஆனா என்ன நம்ம ஹீரோக்கு உடம்புல மட்டும், அதாவது கை பக்கத்துல வந்து பட்டுருச்சு புல்லட். இப்ப நம்ம ஹீரோக்கு மட்டும் பட்டுச்சான்னு கேட்டா கிடையாது, நம்ம ஹீரோவும் பயங்கரமா அவனை சுற்றுப்பான் அந்த நாக்ஸ்ங்கிறவனை. ஒரு பாத்ரூம்குள்ள போயிருவான், ஆனா அந்த நாக்ஸ்ங்கிறவன் பாத்தி மாத்தி சுட்டுக்கினே இருப்பான். இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள கரண்ட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல டப்பு டப்புன்னு சுட்டு அந்த பாத்ரூம் வந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு வீட்டுக்கு வந்துருவான். இப்போ இங்க நடந்த பிரச்சனை எல்லாமே போலீஸ்க்கு போயிரும். இப்போ போலீஸ் வண்டியில அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல அடிபட்டவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இவங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்து ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க.
இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுமே அந்த கூட்டத்துல அடிபட்டவனுமே இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இங்க பாரு சுட்டவனோட முகம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல, ஆனா அவன் வந்து குல்லா போட்டிருந்தான், வெள்ளையா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே தோள்பட்டில ஷூட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காயத்தை அவனே சரி பண்ணிக்கிறான் மருந்து வச்சு. இப்ப சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோ ஒரு செகண்டுக்கு அவன் கேட்டதுமே கண்ணை கலங்கிறான். இதை பார்த்தா எனக்கே கண் கலங்கிருச்சு. நீ இவ்வளவு திட்டுறதுக்கு பின்னாடி ஏதாவது யோசித்து பார்த்தியா, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் யாருக்காவது தப்பு பண்ணிருக்கேன், நான் கெடுதி நினைச்சிருக்கேன், நான் கிடையாது இல்ல, ஏன் என் பொண்டாட்டி சாகணும், ஏன் என்ன விட்டு போகணும், ஏன் என் பொண்ணுக்கு இப்படி நடக்கணும், என் பொண்ணு என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கண் கலங்கி அழுது பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்குமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த டயத்துல அந்த போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இங்க பாரு நீ உள்ளே இரு, நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு என்னன்னு கேட்கிறேன், அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வெளியே போயிட்டு என்ன சார் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கேட்கிறான். இல்ல ஒன்னும் இல்ல உங்க ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்கான், டின்னருக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ்காரருமே கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு இதெல்லாம் விட்டுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு போன் காலும் வருது. அந்த போன் கால்ல யாருன்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்து கண் முழிச்சிட்டா, வேமா வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒண்ணு இல்லம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உன்னை விட்டு போயிட்டா, நம்மளை விட்டு போயிட்டா, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போலான்னு சொல்லிட்டு லிப்ட்ல வந்து போறாங்க. அப்படி லிப்ட்ல போகும்போது அந்த நாக்ஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் தான் பக்கத்துல இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணுட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் அமைதியா டென்ஷன் ஆகி முகத்துல அவ்வளவு கோவம் இருக்குது, அப்படியே அமைதியாவே இருக்கான். லாஸ்டா அந்த நாக்ஸ்மே போகும்போது பாத்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனோட பொண்ணு இவங்க மூணு பேருமே வீட்டுல இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை வழி அனுப்பி விடுறதுக்காண்டி நம்ம ஹீரோவோட பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வெளியே நிக்கிறாங்க. அப்போ வெளியே யாரோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி, அதாவது அந்த நாக்ஸோட டீம் நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து தெரியுது. இத பார்த்து உள்ள போனதுமே நம்ம ஹீரோவோட பொண்ணை படிக்கட்டுக்கு கீழே சேஃப்டியான ரூம் ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி ஒன்னு இருக்கும், அதுல உள்ள உட்கார வச்சுட்டு இங்க பாரு அம்மாவை கொன்னவனுங்க திரும்ப வந்திருக்கானுங்க, நீ அமைதியா உள்ளே இரு, அப்பா உன்னை வெளியே வான்னு சொல்ற வரைக்கும் நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா 911க்கு கால் பண்ணு, நான் மேல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே பூட்டி வச்சுட்டு இவனுமே மேல போயிடுறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே உள்ள நுழைறாங்க ஒரு ரெண்டு பேரு. அதுல ஒருத்தன் பெட்ரூம்குள்ள போறான். பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. டப்பு டப்பு டப்புன்னு சுடுறான். சுட்டா அது புல்லா பஞ்சு தலகாணி. இப்ப பாத்ரூம்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அது உள்ள போய் பார்த்தா அங்க வெறும் தண்ணி தான் இருக்குது, அங்கேயும் யாரும் கிடையாது. அந்த நேரத்துல இவன் தலையிலேயே நெத்தி போட்டோட டப்புன்னு நம்ம ஹீரோ போடுறான். இந்த துப்பாக்கி சவுண்ட கேட்டு இன்னொருத்த இவனை தேடி வரான். இவனை தேடி வரும்போது கட்டிலுக்கடியில் இருந்த நம்ம ஹீரோவுமே துப்பாக்கி வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்றான். அவனுக்கும் ஜோலி முடிஞ்சு. இன்னொரு பக்கம் ஜோர்டன் ரொம்பவுமே பயந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே கீழே வந்துட்டு இங்க பாரு ஜோர்டன் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அப்பாக்கு ஒண்ணும் கிடையாது, நீ உள்ளே ஏறு வெளியே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உள்ள போய் தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாக்ஸ்னு சொல்லி பாத்தீங்களா எங்க இருந்து வந்திருப்பான் தெரியல, வந்த வேகத்துக்கு நம்ம ஹீரோவோட கையிலேயே ஷூட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ அங்க உள்ள அப்படியே சோபா செட்லயே அப்படியே படுத்துருவான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜோர்டனுமே ரொம்பவுமே பயந்து போய் அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தேடி இவனை தேடி வந்துகிட்டு இருப்பான் இவன் ரூமுக்கு. அப்போ நாக்ஸ்மே ஒன்னு சொல்லுவான், அதுல செம்மக்கும் ஒரு நமக்கே, ஓ உன் பொண்ணு உன்னை தேடி வரா போல, உன் பொண்டாட்டிய கொன்னுட்டேன், உன் பொண்ண அப்பவே உன் பொண்ணு கூட நான் வாழ்ந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது சொல்லுங்க பாப்போம். நம்ம ஹீரோக்கு வந்த கோவத்துல பக்கத்துல ஒரு டேபிள் கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை கால்கிட்ட எத்துனதுமே ஒரு பெரிய கன்னு, பயங்கரமான புது கன்னு வருது. அந்த கன்னை எடுத்த வேகத்துக்கு நாக்ஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனை டப்பு டப்புன்னு சுட்டு நாக்குக்குள்ள உயிரே இல்லாத மாதிரி ஆகி விட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப போலீஸ்காரங்களா வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க வந்ததுமே இங்க பாருங்க நீங்க தானே எல்லா கொலையும் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. இல்ல நான் கிடையாது. அப்போ திருடிங்க உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க, உங்களையும் சுட்டாங்க, அதுக்கு பதில் நீங்க 3 பேத்தையும் சுட்டு கொண்டுட்டீங்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களுமே எப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு பீட்ஸா எடுத்துட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு 3 பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு ஜோர்டன் நினைச்ச மாதிரி அவ காலேஜ்ல சீட்டு கிடைச்சதுக்கு அவ காலேஜ்லயே படிக்க போயிட்டா. நம்ம ஹீரோவும் ரொம்பவுமே சந்தோஷமா காலேஜ்ல விட்டுட்டு இங்க பாருமா உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்பாக்கு உடனே கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவனுமே கிளம்புறான், அவளும் கிளம்புறான். இதோட இந்த படமும் பயங்கரமா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான படத்தை தான் எட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்தா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் அவன் பண்ணியிருக்கான். அவன் பண்ணதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.